வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 30 வருஷத்துக்கு அப்புறமா மேசத்தில் வரப்போகிற சனி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ராஜயோகமாக இருக்க போகுதுங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. சுமார் 30 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாற்றம் நடைபெறதுனால நிறைய ராசிகளோட வாழ்க்கையில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி ஜோதிடர்கள்லாம் கருத்து கணிப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. சனி மெதுவாக தான் நகரும் ஒரு கிரகமாக இருக்கிறதுனால தான் ஒரு ராசியில் சுமார் 2.5 வருஷம் தங்கி அதோட தாக்கத்தை கொடுப்பாங்க. இந்த பயிற்சியோட பலரில் நிறைய பேர் 7.5 சனிகளும் மாற்றங்களை கொடுப்பாங்க. இந்த 7.5 சனினா என்னன்னு பார்க்கலாம். 7.5 சனிங்கிறது ஒரு சனி கிரகம் ஜென்ம ராசிக்கு முன்னாடி ஜென்மம் மற்றும் அடுத்த ராசின்னு சொல்லி அந்த 3 இடங்களில் பயணிக்கிற ஒரு 7.5 வருஷத்தை குறிக்கும். அதாவது 12வது வீடு தொடக்க கட்டமாக இருக்கும், 1வது வீட்டில் இருக்கிறது ஜென்ம சனியாக இருக்கும், 2வது வீட்டில் இருக்கிறது இறுதி கட்டமாக இருக்கும். இந்த காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சனி அவர்கள் நிறைய பலன்களை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. மேசம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்காரர்களும் இப்போ கவனிக்க வேண்டிய கட்டங்களில் இருக்கிறாங்க. அதாவது மேச ராசிக்காரர்கள் நடுக்கட்டமான ஜென்ம சனியோட சவால்களை தரலாம். கூடவே மன அழுத்தங்களும் அதிகரிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இறுதி கட்டத்தில் நிறைய சிக்கல்கள், ஆனால் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் செலவுகளும் இதுக்கப்புறம் அலைச்சல்களும் அதிகரிக்கிற வருஷமாக இருக்கும். மேசத்தில் சனி அவர்கள் பலவீனமாக இருக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக சனி மேச ராசியில் நீச்சம் அடைவாங்க. அதாவது அவங்களோட சக்தி குறைஞ்சு போய் காணப்படும். இதனால் சில ராசிக்காரர்களுக்கு சவால்கள் இருந்தாலும் சிலருக்கு எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றமும் இருக்குது. வருமான அதிகரிப்பு, புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள், தொழிலில் மாற்றம், உடல் நலத்தில் ரொம்ப கவனம் அவசியம்னே சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாகும். தொழில் வளர்ச்சி, வாழ்க்கை துணையோட ஆதரவு, அதிர்ஷ்டங்களும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். சனி பரிகாரத்தை பார்த்தோம்னா சனி பகவான் நீதி கடவுள்னு சொல்லி போற்றப்படுவாங்க. அதனால் அவங்களோட அருளை பெறணும்னா சனி சோஸ்திரம் பிரயாணம், சனி மந்திர ஜபம், சனிக்கிழமை அவர்களில் அவங்கள வழிபடுறது, இதை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா 7.5 சனி மற்றும் அஷ்டமத்து சனிலேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும்னே சொல்லலாம். தேங்க்யூ.